ராம் எங்கன்னு கேட்குறீங்க. அப்பாவியும் இவரே, ராமும் இவரே அப்படின்னா என்ன பண்ணுவீங்க சொல்லுங்க? சும்மா சொன்னீங்க 2 பேர் வேற ஐடிங்க. இல்லைங்க, அந்த பாட்டு போயிடுச்சுல அப்பாவி. நீங்கள் திமிர் அழகின்னு கீழே போடுவீங்களே, போடுங்க போடுங்கன்னு பார்த்தேன். நீங்கள் போடவே இல்லைங்க. போடுற நேரத்தில் அப்பாவி கரெக்டாக போட்டுருணும். அப்புறம் வேறு யாருன்னா வந்து போட்டுட்டாங்கன்னா ஐயா அம்மான்னு சொல்லக்கூடாது. சரியா? சரி சொல்லும், சரி சொல்லும். நீங்கள் கரெக்டாக போட்டுருவீங்கல்ல, போடாமலாம் இருக்க மாட்டீங்களே. நீங்கள் போடலாம், நான் உங்களை போட்டுருவேன். ஓகே தானே உங்களுக்கு? ஹலோ, நான் வேற போடுறது சொன்னேங்க. போட கியூ வெயிட்டிங் சிஸ்டர். ஐயோ, எனக்கு கியூ பற்றியெல்லாம் கவலைங்க. எனக்கு வந்து அப்பாவி ராஜா போடணுங்க. அவர் ரொம்ப கூச்சப்படுறாருங்க. தனியாக கூட்டின்னு போய் ரூமில் வாங்க அவருங்கன்னா ஓடி போயிடுறாருங்க. என்னை பார்த்துட்டு பாத்ரூமில் போய் ஒழிஞ்சிக்கிறாரு. லைட்லாம் ஆஃப் பண்ணிட்டு போய் கடல்களை ஒழிஞ்சிக்கிறாரு. நான் என்னங்க பண்ணுறது சொல்லுங்கள்? வாங்க போடலான்னா எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குங்க. நீங்கள் வேணால் தனியாக போட்டுட்டு என்கிட்ட வந்து பேசலாம், சாப்பிட்ற பொண்ணு. என்னங்க பண்ணுறது? இந்த மாதிரி சின்ன பச்சை பொருளையே போய் கட்டி போட்டு போடுங்க. ஆமாம்ல? ஓ மை காட், நீங்கள் தலைவர் குருனா குரு தாங்க. அப்பாவி ராஜ், நான் உங்களுக்கு கட்டி போட்டு போட போகிறோம் பாருங்க. 2 கையை கட்டி, ஒன்று இந்த பக்கம் கட்டல, ஒன்று இந்த காலை கீச்சிடுவாங்க. காலை மட்டும் விட்டுருவான். அப்புறம் தம்பி எஞ்சிக்காதுல்ல, காலு கட்டுட்டா தம்பி எஞ்சிக்காதுல்ல. டே பெண்குயின்னு கம்முன்னு இல்லை. நானே தலைக்கு என்ன தட்டிட்டு தலை பாரமாக இருக்குது. கலாய்ச்சிட போகிறேன். சரியா? சரிங்க, காலு மட்டும் விட்டுலாம். ஏன்னா கொஞ்சம் மூமெண்ட்ஸ்க்கெலாம் தேவைப்படுறது இல்லை. ஐயோ, எனக்கு வெக்கமாக இருக்குது. இமேஜினேஷன். நீங்கள் வரீங்க, நான் உங்களை கட்டி போடுறேன், நான் உங்களை போடுறேன், அதை நான் அனுபவிக்கிறேன். சரியா? அப்பாவே நீங்கள் எதுவுமே பண்ணிட்டாவில்ல, நானே மேலே ஏறி உட்காந்து எல்லாம் முடிச்சிடுறோம்ல. சரியா? ஏங்க, உங்களுக்கு நான் மேலே ஏறினா பிடிக்குமா சொல்லுங்க? மேலே ஏறவா? தள்ளிலாம் விட்டுற மாட்டீங்களே சொல்லுங்க. மேலே ஏறவா? எனக்கு ஆசையாக இருக்குங்க குதிரை சவாரி பண்ணுறது. ஏன் குரு, நான் காஷ்மீரில் குதிரை மேலே 2 ஹவர் 3 ஹவர் கிட்ட உட்காந்துருக்கேன். என்னது? நீங்கள் கீழே, நீங்கள் மேலே வா. என்ன சொல்கிறீங்க சொல்லுங்க? அப்போ நான் வந்து குதிரை சவாரி நல்லா பண்ணுறது தானே அர்த்தம் தலைவரே. நான் மேலே ஏறி உட்காரலாம் தாராளமாக. இப்போ தனியாக இருக்கும்போது குதிரை சவாரி எப்படி ட்ரை பண்ணுறது தலைவரே? எனி ஐடியா? செல்ஃப் ட்ரைனிங் எதுனா எப்படி பண்ணுறது? ஏன் மேலே உட்காரத்துக்கோ தேங்காய் எடுத்து பண்ணுறதுக்கோ எப்படிங்க அது? எனக்கு புரியலைங்க. தேங்காயில் என்னங்க பண்ண முடியும்? நான் மேலே ஏறி உட்கார்றது ட்ரைனிங் கேட்டேன். தேங்காய் எப்படிங்க? ஸ்ரீதர் சொல்லி கொடுறா. குதிரை சவாரின்றது மேலே ஏறி உட்கார்றது. எப்படி அடிக்கிறது? தேங்காய் வச்சு என்ன பண்ணுறது நான் சொல்லுங்க? தேங்காய் வச்சு என்ன பண்ண முடியும்? தேங்காயில் இருக்க தண்ணி ஆட்டி அடிக்கணுமா? நார் ஊறிக்கணுமா? என்ன பண்ணலாம்? அப்பாவி கேரளாவான்னு கேட்டார். ஆமாம், அவர் எது கேரளான்னு கேட்டார்? எனக்கு புரியலையே.
என்ன ஆயிடுச்சு சொல்லு. டெய்லிங்க இப்படியே ஒரு ப்ராக்டிஸ் பண்ணணும். இப்படி ஒரு ப்ராக்டிஸ் ஒரு 100 டைம்ஸ் ஓகேவா? எங்க எனக்கு தெரியலன்னா நீங்கள் கற்றுக் கொடுப்பீங்களா அப்பாவே?